ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் ஹார்லிக்ஸ். ஹார்லிக்ஸை வீட்லேயே எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். மனித மனது ஞாபகங்களை அசை போட்டு கொண்டு இருப்பதால் தான் அது உயிர்ப்புடன் இருக்கிறது. கோபம், ஏமாற்றம் இப்படி நம் உணர்வுகளுக்கு ஞாபகம் என்னும் தீனியை போட்டுக்கொண்டு இருப்பதால் தான் அதை விட்டு நம்மால் விலக முடியவில்லை. ஓகே, இப்போது நம்ம ஹார்லிக்ஸ் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை ஒரு 4 ஸ்டெப்பாக நான் காமிக்க போகிறேன். அதுக்கு இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் 1 கிளாஸ் கோதுமை எடுத்திருக்கேன். இந்த கோதுமையை ஊற போட்டுக்கலாம். இதை ஒரு 4-5 தடவை கழுவிட்டு நீங்கள் இதை ஊற போட்டுக்கோங்க. அதாவது இது 12 மணி நேரம் ஊறணும் தண்ணியில். இதை ஒரு 4-5 தடவை கழுவிட்டு ஊற வச்சுடுங்க. 12 மணி நேரம் சென்று நான் உங்கள்கிட்ட இதை எடுத்து காமிக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நான் உங்களுக்கு ஸ்டெப்பாக காமிக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? நாம் இப்போது செகண்ட் ஸ்டெப்புக்கு போக போகிறோம். இது 12 மணி நேரம் ஊறிடுச்சு இந்த கோதுமை. இப்போ நம்ம இதை எடுத்து முளைக்கட்டி வைக்க போகிறோம். அதாவது இப்போது ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. ஒரு கைலி இல்லாட்டா பனியன்னு வேறு ஏதாவது ஒரு துணி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்ல க்ளீன் துணியாக இருக்கணும். அந்த துணியில் இப்போ இதை நம்ம எடுத்து முளைக்கட்டி வைக்க போகிறோம். இதை நம்ம 48 மணி நேரம் கட்டி வைக்கணும். அதாவது இன்றைக்கி நம்ம 6 மணிக்கு இதை கட்டினோம் சாயங்காலம் அப்படின்னா, ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் 6 மணிக்கு தான் இதை திறக்கணும். அதுவும் வெயில் இல்லாத இடத்துல இதை கட்டி வைக்கணும் டைட்டாக. இது எல்லாத்தையும் இந்த துணியில் போட்டுட்டோம். இதை இப்போது கட்டி வைக்க போகிறோம். அப்படியே இது வெயில் படாத இடத்துல இப்படியே நம்ம வச்சிடலாம். ஓகேங்களா? இதை நான் 2 நாள் சென்று உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? நம்ம இப்போ இது முளை கட்டின அந்த கோதுமை நான் முளை கட்டி அதை எடுத்து 2 மணி நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுதான். அதை நம்ம இப்போ இந்த இதெல்லாம் போட்டு வறுக்கலாம். கொஞ்சம் மெதுவாக வச்சுக்கோங்க அடுப்பை. இதை நம்ம வச்சு வறுக்கலாம். இதோட நான் 3 டேபிள் ஸ்பூன் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் வறுகடலை, அதாவது நிலக்கடலை, அது வறுத்தது நான் முதலே வறுத்து வச்சுருக்கேன் தோல் உரித்து. அதை இது 2 டேபிள் ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். இதை நம்ம வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இதோட 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போது இது ஆறிடுச்சு. இதில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது இதில் 2.5 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். இதில் போட்டுக்கலாம். ஒரு 3/4 கிளாஸ் பால் பவுடர் எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். கோகோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் இந்த ஹார்லிக்ஸை கலந்துக்கிட்டிங்கன்னா இது சாக்லேட் ஹார்லிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? நான் இதை கலந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம சாக்லேட் ஹார்லிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை 2ஐயும் கலந்து காட்டுறேன். இது இப்போது சாக்லேட் ஹார்லிக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் போடலாம். இது நான் சுகர் முன்னையே போட்டுட்டேன் பாலில். இது 1 டேபிள் ஸ்பூன் ஹார்லிக்ஸ் போடுறேன். இதோட ஹெல்த்தியான ஹார்லிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் இதை எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 1 மாதம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹார்லிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களே செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்த மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.